நான் கொடுக்குற இந்த சின்ன டிப்ஸ் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தேவையாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், கடுகு எண்ணெய், நல்ல எண்ணெய், இது எல்லாமே நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த அளவில் ஒரு மூடியில் உங்கள் தேவைக்கேற்ப அளவு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். ரெண்டாவது அதே அளவில் பார்த்துக்கோங்க. இந்த அளவில் எல்லாமே 5 எண்ணெயும், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய், நல்ல எண்ணெய், இந்த 5 எண்ணெயுமே சம அளவு ஊற்றிக்கோங்க. பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவைக்கு தான். எல்லாமே அந்த அளவுக்கு எடுத்துக்கின்னு நீங்கள் முதல்ல காசி பார்த்துக்கோங்க. எல்லாமே அளவு தான் நான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வேணும்னாலும் காசி நிறைய வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவைக்கு எப்போ தேவையோ உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் காசி எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் இப்போ இந்த எண்ணெய்களை நம்ம இங்கே பாருங்கள், மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா இது பாருங்கள். முதல்ல 5 எண்ணெயும் காசி வயிற்றுக்கு எடுத்துக்கணும். வயிற்றுக்கு தினமும் காலையில் இதை பாருங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டுக்கிறேன். ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு சர்வ் பண்ணிச்சுன்னு காலையில் டீயோ காஃபியோ இல்லை சுடு தண்ணியோ இல்லை எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதில் போட்டு நீங்கள் 10 சொட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்து கரெக்டாக ஒரு அப்படி இல்லைன்னா சும்மா இவ்வளோ ஊற்றினா அந்த 10 சொட்டு வந்துடும் உங்களுக்கு. அந்த 10 சொட்டு நீங்கள் பால்லையோ இல்லை டீலையோ காஃபிலையோ கலந்து பெண்கள் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகள் நிறைய தீரும். இதில் வேப்ப எண்ணெய் இருக்குது, கசப்பு, விளக்கெண்ணெய், நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும், ஓரளவுக்கு உடம்புல வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரியாகும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மோஷன் நல்லா ஆகும். நிறைய பேருக்கு மூல பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி 10 விடாது குடிச்சிட்டு வாங்க. முதல்ல நீங்கள் ஒரு 15 நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு ஒரு மாற்றுதல் தெரியும். ஏன்னா நான் குடித்து பயன் அடைஞ்சிருக்கிறேன். அதனால் இதை குடிச்சிட்டே வாங்க. இது குடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றுதல். அதே அளவு இங்கே பாருங்கள் வச்சுருக்கிறேன், ஸ்லோ ஃப்ளேவரில் வச்சுருக்கிறேன். அதே எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த புகை மேலுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு அது சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும், பரவாயில்ல, கொச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதித்து கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு விடுங்க. கொஞ்சம் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, தீயை மேலுக்கு தீ போயிடும். அதனால் கொஞ்சம் அவ்வளோ இது பாருங்கள், மேலே பாருங்கள் கொஞ்சம் அந்த நுர மாதிரி வருதுங்களா. இங்கே பாருங்கள் நல்லா கொச்சி கிட்ட நின்று செய்யுங்க, விட்டுட்டு தொலைவாலாம் போகாதீங்க. ஒரே கொஞ்ச நேரம் வேலை தான். இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். கை கால் வலி இதெல்லாம் போகும். இது மாதிரி செஞ்சுட்டு இது இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா பூங்கற்பூரம், அந்த கற்பூரத்தை போட்டு இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு இதையும் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஏன்னா விளக்க நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கொஞ்சம் எடுத்து இப்படி ஊற்றும் போது தண்ணி பதம் மாதிரி. அதுக்கப்புறம் பிறகு இதில் கற்பூரம் போட்டு இறக்கிக்கலாம். நல்லா கொதிக்குதுங்களா. அந்த சூடு ஏறணும். கொஞ்சம் சூடு ஏறினவுடனே கொஞ்சம் வீடு ஃபுல்லாக அந்த நறுமணம் பரவும். பார்த்தீங்களா, நல்ல எண்ணெய்ங்களா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்குங்க. பாருங்கள், வேறு எங்கன்னா வாங்கினா நுர பொங்கும். நாட்டு மருந்து கடையில் வயிற்றுக்கு தேவையான விளக்கெண்ணெய் இந்த மாதிரி கேட்டோம்னா நல்ல எண்ணெயாக கொடுப்பாங்க. அதை நம்மளுக்கு பொங்க கூட நுர கூட வரல. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் எண்ணெய். அதனால் நல்லா நாட்டு மருந்து கடையில் பார்த்து கேட்டு நீங்கள் வாங்கி பயனடைங்க. இதை பாருங்கள், இப்போ கொச்சிடுச்சிங்களா. அவ்வளோதாங்க. இப்போ இதை நாங்கள் இறக்கிடுறோம். நல்லா சூடேறிடுச்சு. இதை லைட்டாக பாருங்கள், நேரம் வருது பாருங்கள். இப்போ இது இறக்கிடுங்க. இறக்கிட்டு கற்பூரம் இருக்குங்களா, சும்மா கொஞ்சமாக, நிறைய தேவையில்லை, சும்மா கொஞ்சம் அப்படியே போட்டோம்னா கரைஞ்சிடாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம்
பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்படி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதை அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே இறக்கி வச்சிடணும். இப்படி இறக்கி வச்சுட்டு ஆறிடணும். ஒரே ஸ்பூன் போடாதீங்க, வேறு வேறு ஸ்பூன் போடுங்க. இப்படி கொஞ்சம் கலக்கி விட்டுடுங்க. இப்போ ஆறின பிறகு நீங்கள் ஒரு பாருங்கள் எவ்வளோ மணமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஈரம் நைட்டில் ஈரம் ரொம்ப கொடுக்கும். வேலை செய்கிற பெண்களுக்கு நீங்கள் முட்டி கை கால் காலையில் எழ முடியலன்னு சொல்லுவீங்க. இதை தடவிட்டு படுத்திங்கன்னா காலையில் எப்படி இருந்தாலும் உங்களால் எழுந்து நல்லா வேலை செய்ய முடியும். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். கை கால் வலி இல்லாமல் ஷோல்டர் தடவலாம், பேக் பெயின் இருக்கிறவங்க தடவலாம், எல்லாம் தடவலாம். இந்த எண்ணெயை வந்து வயிற்றுக்கு 10 சொட்டும் இந்த எண்ணெய் கற்பூரம் போட்ட எண்ணெய், அதே 5 எண்ணெய் தான். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், இந்த 5 எண்ணெய், கொஞ்சம் கற்பூரம், இவ்வளோதாங்க உங்களுக்கு தேவை. இதையே நீங்கள் மாதக்கணக்கில் வச்சு நல்லா உடம்புக்கு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இரவில் படுக்கும்போது தேய்ச்சிக்குங்க. காலையில் எழுந்து உங்களால் முடிஞ்சால் சுடுதண்ணியில் கை காலெல்லாம் கூட கழுவிக்குங்க. இதுதாங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா பயனடைவீங்க. ஓகேங்களாங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.